கொஞ்ச நாள்ல என்னென்ன விஷயம் நடந்துருச்சு இல்ல? ஆமா ரேவதி, இந்த மருதுவ ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு பிடிக்காது. ஆனா அவன் இவ்வளவு பெரிய மோசமானவனா இருப்பான்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. அப்பா விஷயத்திலயும் இந்த சிவனாணி சித்தப்பா இப்படி ஒரு கேவலமான வேலையை பாப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. விடுக்கா, எப்படியோ எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுல்ல. நாம நினைச்ச மாதிரியா? ஹலோ மேடம், அது நீங்க நினைச்ச மாதிரி. நீ என்னக்கா சொல்ற? ஆமா, இந்த கல்யாணத்தை கார்த்தியே வந்து நிறுத்துவாருன்னு நீதானே அடிக்கடி சொல்லிட்டு இருந்த. என்னடி, சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? இதையும் நான் மறக்கலக்கா. அப்படியா? சரி, அப்போ உன் மனசுல இருக்க காதல எப்பதான் கார்த்திக் கிட்ட சொல்ல போற? அதுவா? ஏய், என்னம்மா வெக்கப்படுறியா? எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செய்மா. அக்கா, கிண்டல் பண்ணாதக்கா. பின்ன என்ன? கார்த்திக் கிட்ட எப்போ மனசுல இருக்க காதல சொல்ல போறேன்னு கேட்டா இப்படி வெக்கப்பட்டுட்டு இருக்க? மாமாவை பார்த்தாலே நான் பேசணும்னு நினைக்கிறது கூட எனக்கு மறந்து போயிடுதுக்கா. ஆனா அவர்கிட்ட என் மனசுல இருக்கிற காதல எப்படி சொல்றதுன்னு ஒரு குழப்பமா இருக்கு. ஆனா ஒண்ணுக்கா, கார்த்தி மாமா மாதிரி ஒருத்தர் எனக்கு ஹஸ்பண்டா அமைய நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தோணுது. அட கொடுமையே, உன் புருஷனே உனக்கு புருஷனா வரணும்னு நீ ஆசைப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறதா இல்ல வேதனைப்படுறதான்னு தெரியலையே. என்னக்கா, நான் சொன்னதுக்கு எந்த பதிலும் சொல்லாம இருக்கேன்? இல்ல, உன் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லிடினா நீ என்கிட்ட பதில் கேட்டுக்கிட்டு இருக்க. அக்கா, கண்ணை மூடி மருது விஷயத்துலயும் அப்பா விஷயத்துலயும் மாமா எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாருன்னு தெரியுமா? ஆனா அப்படிப்பட்டவரை அம்மா எவ்வளவு வெறுக்கிறாங்கன்னு பார்த்தல்ல. இப்ப என்ன சொல்ல வர? இங்க பாரு ரேவதி, உன் அக்காவா இல்லாம ஒரு பொண்ணா உனக்கு சிம்பிள் அட்வைஸ் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இது உன்னோட லைஃப். இங்க உன் கைய புடிச்சுக்கிட்டு யாரும் கடைசி வரைக்கும் வர முடியாது. சோ உனக்கு பிடிச்ச விஷயத்த சுத்தி இருக்கவங்க சௌகரியத்துக்காக நீ விட்டு கொடுக்காத. உன் வாழ்க்கைய நீ தான் வாழணும், புரியுதா? நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ சொல்றது கரெக்ட் தான்க்கா. நான் எல்லாவ கார்த்தி மாமா கிட்ட சொல்லிட்டு நிச்சயம் அம்மா கிட்ட பேசுறேன். இதுதான் என் தங்கச்சி.